ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே கேரளாவில் வயநாட்டில் நடந்த சம்பவம் தெரியும். அதை பார்த்ததுலேருந்து என்ன லைஃப்டா, ஒரு நைட்டில் எல்லாமே மாறி போயிடும். நம்ம லைஃப்பில் நம்ம எதுக்காண்டி கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எதுக்காண்டி படிச்சுட்ருக்கோம், எல்லாமே என்னென்னா ஒரு பேரழிவு வந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இயற்கைக்கு மாறாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் நம்ம இருக்க மூச்சிலே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துக்கணும். படிப்பு எவ்வளவு இருந்தாலும் நம்ம வீட்டில் உள்ளவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும், நம்மளும் கொஞ்சமாவது ஹாப்பியாக இருக்கணும். படிப்புன்ட்டு ஃபுல் டைம் இருக்குது ஓகே. ஆனால் நம்ம லைஃப்பில் எவ்வளவோ சந்தோஷம் இருக்குது, அவ்வளோத்தையுமே நம்ம இதுக்காண்டி தியாகம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக வேலை எடுத்துடணும். இந்த 40 நாள் நம்ம கஷ்டப்படுறதோட இதில் பாஸ் ஆயிடணும். இன்னும் 40 நாள் கூட இல்லை, 35 நாள் நம்ம வாழ்க்கையில் இது பெரிய திருப்பு முனையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாத மனித வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்குது. அதில் ஃபுல் டைமும் படிப்புலேயே வீணாயிடக்கூடாதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அதனால் சீக்கிரம் படித்து சீக்கிரம் வேலைக்கு போகணும். சீக்கிரம் படிக்கணும்னா நல்லா படிங்க. தேங்க்யூ.